வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறது சஷ்டி விரதத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகின்றோம். அதாவது தை மாத வளர்பிறை சஷ்டி சிறப்பான பலன்களை தரும். அந்த சஷ்டி மேற்கொள்வதனால் என்ன பயன் கிடைக்கும் என்பதை பற்றியும், சஷ்டி விரதம் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகின்றோம். தை மாத வளர்பிறை சஷ்டி. எந்த வினையானாலும் கந்தனருள் இருந்தால் வந்த வழி ஓடும். முருகப் பெருமானை நினைத்து மேற்கொள்ளும் கந்த சஷ்டி விரதம் சிறப்பு மிக்கதாக கருதப்படுகிறது. பாக்கியம் வேண்டி வேலை விஷயமாகவும் திருமண தடை என பலவித பிரச்சனைக்கு சஷ்டி விரதம் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சஷ்டி என்பது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட கால கணிப்பு முறையில் 15 நாட்களுக்கு ஒரு முறை வரும் ஒரு நாளை குறிக்கிறது. அமாவாசை நாளுக்கு பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வரும் 6வது நாள் சஷ்டி ஆகும். அமாவாசையை அடுத்து வரும் சஷ்டி சுக்லபட்ச சஷ்டி என்று சொல்லப்படுகிறது. வளர்பிறை சஷ்டி பௌர்ணமிக்கு அடுத்து வரும் சஷ்டி கிருஷ்ணபட்ச சஷ்டி என்று சொல்லப்படுகின்றது. தேய்பிறை சஷ்டி என்றும் அழைக்கப்படுகிறது. சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் வேண்டிய அத்தனை வரமும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது. முக்கியமாக முருகனுக்கு வேண்டி நம்ம சஷ்டி விரதம் மேற்கொள்வதனால் கருப்பையில் ரொம்ப நாளாக தங்காத கரு தங்கி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சஷ்டி விரதம் மேற்கொள்கிறவங்க காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு முருகர் படத்தை தொடச்சிட்டு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் அது மட்டும் இல்லை, முருகருக்கு ரொம்ப பிடித்தமானது அவளால் செய்யப்பட்ட பாயாசம் அவல் உணவுகள் எல்லாமே இறைவனுக்கு வைத்து நம்ம வழிபடலாம். அன்றைய தினம் கோவிலுக்கு போய் தீபம் ஏற்றுவது, அபிஷேக பொருள் கொடுக்கறது, எண்ணெய் காப்புக்கு இறைவனுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது, நெய் தீபம் ஏற்றுவது இதெல்லாம் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உணவு எதுவும் உண்ணாமல் வெறும் தண்ணி குடிச்சிட்டு பால் பழம் சாப்பிட்டு இந்த விரதத்தை மேற்கொள்வது சிறப்பு. விரதம் முடிக்கும்போது கோவிலுக்கு போய் இறைவனுக்கு முருகனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விரதத்தை முடிக்கலாம். அந்த சஷ்டி கவசம் படிக்கலாம், பாடலாம், இல்லைன்னா பாட்டை நீங்கள் கேளுங்க. கந்தனுக்கு உகந்தது கந்த சஷ்டி கவசம். அதை நம்ம தினைக்கும் படிக்கிறதுனால நம்ம நினைத்த அத்தனை காரியமும் கைகூடும். சண்முக கவசம் நோய் நொடி இருக்கிறவங்க சண்முக கவசம் தினைக்கும் அந்த பாட்டை நம்மளால் படிக்க முடியலன்னா கூட நம்ம கேட்கலாம். பாடலை தினமும் கேட்பதனால் மனம் அமைதி பெறும். அது மட்டும் இல்லை, நமக்கு மனம் நிம்மதி தருவது மட்டும் இல்லை, நான் நினைக்கிற காரியம் அத்தனையுமே கைகூடும். எல்லோராலையும் பாட்டு பாட முடியாது, படிக்க முடியும், ஆனால் படிக்கவே எனக்கு நேரம் இல்லை என்று சொல்பவர்கள் நீங்கள் பாடலை கேட்க செய்யலாம். தினைக்கும் காலையிலும் மாலையிலும் கந்தசஷ்டி கவசம் ஒலிக்க செய்வதனால் வீட்டில் உள்ள தீய சக்திகள், நெகட்டிவான எண்ணங்கள், அதுக்கப்புறம் நெகட்டிவானது எதுவுமே வீட்டுக்குள்ளே நுழையாதுங்க. முருகருக்கு ஈடு எதுவுமே சொல்ல முடியாது. நாம் வேண்டிய அத்தனை வரங்களும் நமக்கு வாரி வழங்குவார். அதனால் கந்த சஷ்டி கவசம் குழந்தை பாக்கியத்திற்காக அந்த சஷ்டி விரதம் மேற்கொள்ளப்படுகிறது. முக்கியமாக பெண்கள் குழந்தை வரம் வேண்டி ரொம்ப நாள் குழந்தை இல்லைன்றவங்க இந்த சஷ்டி விரதம் மேற்கொள்வதனால் நிச்சயமாக அவங்களுக்கு குழந்தை தங்கும் என்பது நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, நிறைய நடந்திருக்கு. கந்த சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்து குழந்தை பாக்கியம், நெடுநாள் குழந்தை இல்லாதவங்க கூட குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்குங்க. அது மட்டும் இல்லை, சிறுவாபுரி
முருகர் கோவில் கூட ரொம்பவே சக்தி வாய்ந்த கோவில். அந்த கோவிலை பற்றி பதிவு ஒரு முறை நான் போட்டிருக்கேன். அந்த கோவிலும் முருகருக்கு உகந்த சிறப்பு வாய்ந்த கோவிலாக கருதப்படுகிறது. நாம் வேண்டும் வரம் அத்தனையுமே கண்டிப்பாக முருகர் நடத்தி கொடுப்பாங்க. வீடு கட்டணும்னு நம்ம பிரார்த்தனை செஞ்சாலும் சரி, திருமண தடை நீக்கி திருமணத்தை நடத்தி கொடுப்பதும், குழந்தை பாக்கியம் கொடுப்பதும், நோய் இன்றி வாழ அருள் புரிவதும் முருகர் தான். அந்த முருகர் கோவிலை ஒரு முறை அனைவரும் போய் தரிசனம் பண்ணுங்க. நினைத்த காரியம், அதாவது பிரார்த்தனையை வச்சு நீங்கள் வேண்டிக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது.